திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நாமெல்லாம் வேதங்களை படித்ததே கிடையாது. ஏதோ 4 மறைகள் இருக்குன்னு தெரியுமே தவிர அது எது எது என்னென்னு தெரியாது. அது சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுனால இன்னும் கேட்டா சிறு வயசு படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அது என்னவோ வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆட்டங்களையும் ஆடி தீர்த்து ஓடி ஓய்ந்த போதுதான் படிக்கணுங்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம் நடுவுல உருவாயிடுச்சு. இப்போ விஞ்ஞானிகள் நமது புராணங்கள், இதிகாசங்கள், சம்ஸ்கிருத வேதங்களிலும் ஏதோ உண்மைகள் இருக்கக்கூடும்னு உணர்றாங்க. கடவுள்னா என்ன, அவனை படிப்படியா அடையிற மார்க்கங்கள் என்ன அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமா இருந்து மொத்தமா எல்லாருமா சேர்ந்து கோவில் கட்டி கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் விரிவா நடந்துக்கிட்டு வந்திருக்கு. எல்லோருமே ஆன்மீகவாதிகளாக இருந்திருக்காங்க. அவங்க தான் வாழ்க்கையா வாழ்ந்திருக்காங்க. அப்படிலாம் பார்த்தா கடவுள் எப்படி இருப்பார்னா, இந்த உயிர்ப்பு பிராணன் ஒவ்வொன்றிலையும் இருக்கு, எல்லாத்துலேயும் அழிவற்று இருப்பது அதுதான் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் எப்படி இருப்பார்னு நம்ம மாணிக்கவாசகர் சொல்றாங்க. சோதியனே சொன்னது போல, சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. அதாவது அதற்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. அது ஜோதி மயமாகவும் இருக்கும், இருள் மயமாகவும் இருக்கும், இரண்டும் கலந்துதான் இருக்கும். இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும்மை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணே அப்படின்னு விநாயக ரகவல்ல வருது. என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து என்னை நீ எனக்கு அறிவி, என்னை யாருன்னு எனக்கு எடுத்து சொல்லுப்பா, முன்னை வினையெல்லாம் போக்கிவிடு அப்படின்னு சொல்லுது பாடல். திருவாசகத்தில் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிவபுராணம் தன்னை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் போவதற்காக நான் பாடுகின்றேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ஒன்று கூட நீ நினைச்சது நடக்காது, நீ இந்த சாதாரண மனத்தால நினைக்கிறது எதுவும் நடக்காது, அவன் சித்தப்படிதான் நடக்கும். அந்த அவன் நம்மக்கிட்டேயே இருக்கிறதுனால அந்த அவனை நம்ம யாருன்னு உணர்ந்துட்டா நம்ம நினைக்கிறபடியெல்லாம் நடக்கும் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.